بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இக்கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் கூறும் மனித நேயம். மனித நேயம் என்று சொன்னால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் விஷயத்திலே இரக்கத்தோடு நடப்பதும், அவர் மீது கருணையோடு நடப்பதும், ஒரு மனிதனுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாம் அதை காணக்கூடிய நேரத்திலே அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, மனிதன் என்கிற அடிப்படையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும், அதே போன்று மனிதனுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் நமது சக்திக்கு உட்பட்டு அந்த துன்பங்களை துடைப்பதற்கு நாம் ஈடுபடுகின்ற காரியங்களையும் மனிதநேயம் என்று சொல்லுகிறோம். இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்களில் மனிதன் தனித்து நிற்பதற்கு மிக முக்கியமான அம்சமாக இருப்பது இந்த மனிதநேயம் என்கிற பண்பு. உயிரினங்களை பொறுத்தவரை மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய, மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றது கிடையாது. ஒரு உயிரினம் தனது இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் இன ரீதியாக அவற்றை காப்பாற்றுவதற்கு பாடுபடுவதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிற மனிதர்கள் விஷயத்திலே இரக்கம் காட்டக்கூடிய இந்த தன்மை போன்று மற்ற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கக்கூடிய மனித குலம் இன்று எதை நோக்கி செல்லுகிறது? குறிப்பாக மனிதநேய விஷயத்திலே நம் சமுதாயத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோமே ஆனால், மனித நேயங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து மனிதநேயம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய காலகட்டத்திற்கு மனிதன் நகர்ந்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. யாரோ அறியாத தெரியாத நபர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட ஓடோடி உதவிக்கரம் நீட்டுவதை மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, ஒரு வீட்டிலே தான் பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட முதியோர் இல்லத்திலே தள்ளக்கூடிய நிலைமையிலே இன்று பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், மனிதநேயத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே சரியான இந்த சுபாவம், இந்த குணம் மக்களிடமிருந்து நீங்கிடாத அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டிய கடமை எல்லா மக்களுக்கும் இருக்கு. குறிப்பாக மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நிலைமைகள் இருக்கு. பெற்றெடுத்த பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையில எல்லா மனிதர்கள் விஷயத்திலும் இரக்கத்தோடு நேசத்தோடு நடந்தோம் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் பிழைக்க முடியாது என்று இன்னைக்கு ஒரு மனிதன் நம்புறான். அதனால மனிதன் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் மீது இரக்கம் வர மாட்டேங்குது. பெரிய பெரிய படிப்பு படித்திருக்கக்கூடிய பட்டதாரிகள், மருத்துவர்கள், இப்படி உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் விஷயத்தில் சாமானிய மக்களை விட இந்த தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் நீங்க பாருங்க, மருத்துவராக இருப்பார், சேவை மனப்பான்மை என்பது மனசில் இருக்காது. காசு பறிப்பதை மட்டுமே நோக்கமாக வைத்திருப்பார். ஒரு நோயாளியோ அல்லது ஒரு தேவைக்காகவோ மருத்துவரை அணுகக்கூடிய நேரத்தில் அவரை குறைந்த செலவிலே அவருக்கு மருத்துவம் பார்க்க முடியும்.
ஆனால் நம்மால் பிழைக்க முடியாது என்று சொல்லி மனிதநேயத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க கமர்ஷியலாக காசு பணத்தை மட்டும் மையமாக கொண்டு மனித குலம் நகர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது. மனித நேயத்தை பார்க்க முடியல. பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், பெரிய கட்டிட வல்லுநர் என்று சொல்லுகிறான், இன்ஜினியர் என்று சொல்றான். மனித நேயம் மனசில் இருக்க மாட்டேங்குது. தரமான கட்டிடத்தை கட்டக்கூடிய நேரத்திலே அந்த கட்டிடத்திலே வசிக்கக்கூடியவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும். ஆனால் இந்த மனித நேயம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட காரணத்தினால், காசு படம் மட்டுமே உலகத்திலே இலக்கு என்று சொல்லி மனிதன் நகர்ந்து செல்லக்கூடிய காரணத்தினால், எப்படியாவது கட்டட மாதிரி கணக்கு காட்டினால் போதும், அது கொஞ்ச நாள் இடிந்து விழுந்தால் நமக்கு என்ன, அதில் மற்றவர்கள் செத்தால் நமக்கு என்ன என்று சொல்லி பெரும் பெரும் படித்தவர்கள் கூட இந்த குணாதிசயத்திலே மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருட்கொடையிலே பாராமுகமாக இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. கந்து வெட்டி வாங்குறான் ஒருத்தன், கஷ்டம்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்ட நிலைக்காக உதவி தேடி போனால் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? கடன் பத்திரம் போட்டு கடனுக்காக எழுதி வாங்கலாம், அல்லது கடனுக்கு ஏதேனும் அடமானம் பொருளை பெற்றுக்கொண்டு வாங்கி கொடுக்கலாம். பொருட்களை வாங்கக்கூடிய நேரத்தில் பன்மடங்கு வட்டி பேசுவோம். பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துட்டு ஃபீஸு கட்ட முடியல, ஃபீஸுக்காக வட்டிக்கு ஓடக்கூடியவர்கள் இருப்பார்கள். மருத்துவமனையில் மனைவியை சேர்த்து விட்டு பிரசவத்திற்காக சேர்த்து விட்டு மனைவியோட பிள்ளை பேருக்காக காசுக்காக அலையக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி ஏதேனும் ஒரு அவசர காரணத்துக்காக பணம் உள்ளவரிடம் பணம் கேட்பதற்கு செல்லக்கூடிய நேரத்தில் உனக்கு இன்ன வட்டி, உனக்கு சம்மதமா? சம்மதம். நகையை கொண்டு போய் வைப்பான். அந்த பொண்டாட்டி கழுத்திலிருந்து கலட்டின நகை தன் பிரசவத்திற்காக, பிள்ளை பெறுவதற்காக, ஒரு வாரிசை கண்களால் பார்ப்பதற்காக தன் மனைவி கழுத்திலிருந்து கைகளிலிருந்து நகைகள் கலட்டப்படுகிறது. கலட்டப்பட்ட நகைகள் பெரும்பாலும் ஏழை குடும்பங்களில் திரும்ப அந்த பொருள் திரும்ப சென்றதாக சரித்திரமே கிடையாது. காசு பணம் உள்ளவன் ஏழை எளிய மக்களுடைய நிலையை பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. எல்லா கமர்ஷியல் உலகத்துல மனுஷனை பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதன் துடித்து செத்தாலும் சரி, ரோட்டில் அடிபட்டு செத்தாலும் சரி, அச்சச்சோ செத்துட்டானே என்று சொல்லி கிளம்பி நகர்ந்து செல்லக்கூடிய நிலைமையில தான் மனுஷன் இருக்கிறான். ஈவு இறக்கம் வரமாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மனிதர்களுக்கு மத்தியிலே அனைத்து மக்களும் மதங்களை தாண்டி, அவர்கள் வசிக்கக்கூடிய பிரதேசங்களை தாண்டி, பேசுகிற மொழிகளை தாண்டி, நிறங்களை தாண்டி, இனங்களை தாண்டி மனிதன் என்கிற அடிப்படையிலே நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையை மனித குலத்திற்கு வளர்க்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு இருக்கிறது. இப்ப தலைப்புக்கு வருவோம். எல்லா மக்களும் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது நடைமுறையில் பார்த்த அனுபவங்களை நம்ம சொல்றோம். இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆமா அப்படித்தான் சமுதாயம் இருக்கு, மனிதர்கள் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய சில உதாரணங்களை உங்களுக்கு மத்தியிலே மேற்கோள் காட்டினோம். இப்ப இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்மோடு வாழக்கூடிய பிற சமூக மக்கள், நம்மோடு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக நம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழலாம். மனிதநேயம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இஸ்லாமியர்கள் மேடை போட்டு பேசுறீங்களே, முஸ்லிம்கள் நீங்கள் மேடை போட்டு பேசக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு மனிதநேயம் இருக்கிறதா? எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு, நாட்டில் அமைதியை பார்க்க முடியல. நம் நாடாக இருந்தாலும் சரி, அயல் நாடுகளாக இருந்தாலும் சரி, தீவிரவாதம் என்பது தலை தூக்கி தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எந்த குண்டு வெடிப்பு வெடிச்சாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு இந்திய முஜாஹிதீன் இல்லாம இருக்கா? லஷ்கரி தொய்பா இல்லாம இருக்கா? அல் கைதா என்கிற அமைப்பு இல்லாம இருக்கா? ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு இல்லாம இருக்கா? நீங்க என்னப்பா மேடை போட்டு இஸ்லாமிய மனிதநேயத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க? நாட்டில் நடக்கக்கூடிய ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு இனமாக இந்த நாட்டிலே நீங்கள் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற எண்ணம் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படலாம். அப்படிதான் விதைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகிறது என்பது முற்றிலுமாக மக்களுக்கு மத்தியிலே மறைக்கெடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தக்கூடிய அளவிற்கு இன்று நாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் எங்களோடு இணைத்து, எங்களோடு பிணைத்து முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பிற மக்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது இந்த நாட்டிலே, இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம்
இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய நிலைமையில் இன்று முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மக்கள் ஆச்சரியப்படத்தான் செய்வார்கள். முஸ்லிம்களுக்கு பிற சமூக மக்களுக்கு எப்படி இந்த நாட்டிலே வீடு வாடகைக்கு கிடைக்குமோ அப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு கிடைக்காதுங்க. முஸ்லிம்களுடைய நிலைமை உண்மையிலே பரிதாபத்திற்குரிய நிலைமை. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி செய்து போவதா இருந்தால் பிற சமூக மக்களுக்கு அட்வான்ஸ் பிரச்சனை மட்டும்தான். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பொருளாதார பிரச்சனையும் இருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு ஒருத்தர் வீடு தருவதாக இருந்தால், ஒரு தாடியோடு பெண்கள் பர்தா அணிந்தவர்களாக சென்றால், ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு இங்கே சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா, நம்ம வீடு கொடுத்த பிறகு நாளைக்கு போலீஸ் நம்ம வீட்டுக்கு ரைடுன்னு வந்துட்டா, எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டுவெடிப்பு நடந்து முஸ்லிம்கள் முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கை செய்யப்படுகிற பொழுது நம்ம வீட்டில் முஸ்லீம் தங்கி இருக்கிறா என்று சொல்லி காவல்துறை நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா, மற்ற சமுதாயத்துக்கு கொடுத்தா இந்த பயம் இல்லையே, நீங்க தானே எல்லா குண்டுவெடிப்பையும் செய்றீங்க என்று சொல்லி ஒரு முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிப்பது என்பது கூட குதிரை கொம்பாக முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிலைமையில நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நெஞ்ச பாதிப்பில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழவில்லை. என்ன காரணம்? அப்படித்தான் எல்லா தீவிரவாத செயல்களையும் முஸ்லிம்கள் செய்கிறார்களா? உலகிலே நடைபெறுகின்ற எல்லா தீவிரவாதத்திற்கும் பின்னாலும் முஸ்லிம் தான் இருக்கிறார்களா? நம்ம நாட்டில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கங்க. நம்ம நாட்டிலே நடைபெற்ற ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற உடனேயே முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று எல்லா செய்திகளிலும் தலைப்பு செய்தியாக போற்றுவான். இந்திய முஜாஹிதீன் இதற்கு பின்னணியிலே செயல்பட்டது என்று காவல்துறை அதிகாரி கருதுகிறார். அவர் கற்பனை செய்தார். ஆனா கொட்டை செய்தியில போட்டுருவான். போலீஸ்காரன் கூட ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனே இவர்கள் செய்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று ஒரு வார்த்தை வந்து வாயிலிருந்து விழுந்த உடனே இந்த நாட்டினுடைய ஜனநாயக தூண்களில் நாங்கள் ஒரு தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை அந்த தூண் என்ன தெரியுமா செய்யும்? எழுதுறா பக்கத்துக்கு பக்கம் ஆர்டிக்கலை எழுதி தள்ளு, எதையாவது ஒரு 4 முஸ்லீம் பேரை போடு, இவன் செஞ்சான் அவன் செஞ்சான், இந்த அமைப்போடு இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், பாகிஸ்தானுடைய ISI உளவாளியாக இருந்திருக்கலாம், எழுது. எவன் என்ன கேட்க போறான்? நமக்கு எல்லா துறைகளும் சப்போர்ட் பண்ணுவான். எவனும் போய் நீதிமன்றத்தில் போயிட்டு இவனுங்களை பத்தி எழுதிட்டான் என்று சொல்லி வழக்கு போட முடியாது. ஏன்? நீதிபதியா சொல்லுவான், ஆமாண்டா நீங்க அப்படித்தான் என்று சொல்லுவான். தைரியமா நீ எழுதி தள்ளு. அப்படி புழுகி தள்ளிய உடனேயே பொதுமக்கள் என்ன பார்ப்பாங்க? ஓஹோ, அப்ப எங்க வெடிச்சாலும் பின்னாடி பாய்மாறு தானா, ஒரு தாடி வச்சவன் தானா, ஒரு தொப்பி போட்டவன் தானா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இஸ்லாத்திலே மனிதநேயம் என்று பேசக்கூடிய நேரத்தில் ஒரு வியப்பான ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், நடைபெற்ற மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவமாக இருக்கட்டும், அதே போன்று அஜ்மீர் தர்காவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம், இப்படி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மக்கா பள்ளியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள், எத்தனையோ குண்டுவெடிப்பு சம்பவங்கள், தென்காசியில் நடைபெற்ற இந்து முன்னணி அமைப்பினுடைய அலுவலகத்தில் வெடித்த குண்டுவெடிப்பு சம்பவம், ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னணியில சரியான விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று நம் மீது முத்திரை குத்தப்பட்டாலும் பின்னால் என்ன வந்தது? மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்திலே ஒரு பெண் சாமியார் பிரக்யா சிங் என்கிற பெண் கைது செய்யப்பட்டார். முஸ்லிம்கள் செய்யல. முஸ்லீம் எல்லாம் பொழைக்க கூட வழி இல்லாம இந்த நாட்டில் திண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்க உட்கார்ந்துக்கிட்டு குண்டை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு பின்னாடி வைக்கிற நிலைமையில இருக்கிறோம். அட எங்களுக்கு தான் என்ன அவசியம் இருக்கு? ஆக ஊடகத்துறைகளும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை முடக்குவதற்கு இந்த தீவிரவாத முத்திரை இவர்கள் மீது குத்தப்படுவது மட்டும்தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லி எங்கள் மீது பொய்யாக குத்தப்படுகிறதே தவிர உண்மையிலே முஸ்லிம் சமுதாயம் அப்படி இந்த நாட்டில் வாழலங்க. தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மும்பையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா இல்லையா? மும்பை தாக்குதல் சம்பவம் நடைபெற்று 100க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். எல்லா முஸ்லிம்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். பாகிஸ்தான் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் நாட்டோடு உறவை துண்டிங்கள் என்று முஸ்லிம்கள் நாங்கள் சொல்றோம். வைக்காத அவனோட உறவு. இந்திய நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை ஊடுருவ செய்து நம் நாட்டு குடிமக்களை கொல்லக்கூடிய இவனோட உறவு கூடாது என்று கூட நம்ம சொல்றோம். ஏன் முஸ்லிம்கள் இந்த உணர்வை வெளிப்படுத்துறோம்? நாங்கள் தீவிரவாதத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அல்ல, உயிர் கொல்லப்படுவதை விரும்பக்கூடியவர்கள் அல்ல.
ரத்தம் ஓட்டப்படுவது என்பது எங்களுடைய மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு போதித்திருக்கிறது. அந்த சம்பவத்திலே நீங்கள் அஜ்மல் கசாபை கைது செய்தீர்கள், தூக்கிலிட்டு மரண தண்டனை கொடுத்து கொல்லப்பட்டார்களே, ஒரே ஒரு முஸ்லிம் கண்டனத்தை பதிவு செஞ்சானா? 20 கோடி முஸ்லிம்கள், எத்தனை அமைப்புகள் இந்திய நாட்டில் இருக்கு? தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை முஸ்லிம் அமைப்புகள் இருக்கு? குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய பேரியக்கமாக செயல்படுகிறது. எங்களை போன்ற எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது. கண்டித்து ரோட்டுக்கு வந்தோமா? எப்படிடா நீ அஜ்மல் கசாபை தூக்கில போடலாம் கேட்டோமா? அவன் பாகிஸ்தானுடைய தீவிரவாதியாக இருந்து இந்த நாட்டிலே அந்த செயலை அவன் செய்திருப்பான் என்று சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் சொன்னோம். இன ரீதியாக கூட நாங்கள் பார்க்கல. தீவிரவாதம் நடைபெறும் என்று சொன்னால் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஆதரிக்கும். ஆனால் அதே சமயத்திலே மனிதநேயம் அதிலும் மீறப்பட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் சட்டத்திற்கு முன்பாக இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது அவனுக்கு என்று சில உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவைகள் கொடுக்கப்படவில்லை என்பது எங்களுடைய புகாராக இருக்கிறது. அப்சல் குரு குடும்பத்திற்கு கூட சொல்லாமல் அவன் தூக்கிலே தொங்கவிடப்பட்டது அது சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லுவோம். அவன் அந்த காரியத்தை செய்திருப்பான் என்று சொன்னால், பாராளுமன்ற தாக்குதலில் அவனுக்கு தொடர்பு இருக்கும் என்று சொன்னால், அவன் தொங்கப்படுவது கொல்லப்படுவதை ஒரு முஸ்லிமும் ஒரு காலத்திலும் எதிர்க்க மாட்டார்கள். ஏன்? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படி போதனை செய்கிறது. இனத்தை பார்க்காத, மொழியை பார்க்காத, உன்னுடைய இனத்தை சேர்ந்தவன் தப்பு செய்தால் வக்காலத்து வாங்காத. இன்னைக்கும் மேடை போட்டு பேசுவதற்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு திராணியும் தெம்பும் இருக்குங்க. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பொழுதும் சண்டை உண்டு. காஷ்மீர் விஷயத்திலும் சண்டை, எல்லை பிரச்சனையிலும் சண்டை. சண்டை நடைபெறுது இல்ல? கார்கில்ல நம்ம நாட்டை பிடிச்சான்ல இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ரெஜிமெண்ட். நம்முடைய ராணுவத்திலே ஒவ்வொரு மதத்திற்கும் என்று ஒரு பிரிவு உண்டு, மத ரீதியாக குழுக்கள் உண்டு. முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவெல்லாம் முஸ்லிம் தானே. கார்கில்ல அத்துமீறி நம்முடைய இடத்தை பிடிச்சான்ல, பல 100 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்து ஆக்கிரமிச்சான்ல. அப்படி ஆக்கிரமித்த நிலையில அவனை எதிர்த்து போரிட்டு அவனை விரட்டி அடித்து வீர மரணம் அடைந்தவர்கள் முஸ்லிம் மக்கள் தான், இந்த நாட்டிலே பிறந்த முஸ்லிம்கள். உங்களுக்கு இது என்ன எடுத்துக்காட்டாக இருக்கிறது? இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே ஒரு தீவிரவாதி மாதிரி, பயங்கரவாதி மாதிரி பார்க்கிறாங்களே. முஸ்லிம்கள் நிற்கிறாங்களே களத்துல, அவன் பாகிஸ்தான் நம்ம இனத்தை சேர்ந்தவன் என்று பார்க்கலையே. இஸ்லாமியங்களுக்கு சொல்லல, இனமோ மொழியோ நிறமோ உங்க ஊரை சேர்ந்தவனோ அது உனக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நியாயம் தான் முன்னாடி நிற்கணும், நியாயத்திற்காக போராடணும், அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது என்று எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால எங்களுடைய மக்கள் அங்கு நின்றார்கள். இன்றும் நாங்கள் சொல்லுகிறோம், மேடை போட்டு எங்களால் பேச முடியும், மேடை பேச்சுக்காக இல்லை, உணர்வுபூர்வமாக சொல்லுகிறோம். ஒருவேளை பாகிஸ்தான் நம்முடைய ராணுவம் பலம் இழந்து நாட்டை பிடிப்பதற்கு பாகிஸ்தான் உள்ள வருவான் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மட்டும் நீங்கள் களத்தில் இறங்கி விடுங்க, ஒருத்தரை கூட இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களால் முடியும். எங்களுக்கு இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். இனத்திற்காக அவன் எங்கள் இனத்தை சேர்ந்தவன் உள்ள ஏறி வரலாம், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மீது இப்படி தீவிரவாத முத்திரைகள் குத்தப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய சட்டங்கள் கொலைக்கு கொலை என்று சொல்லுகிறது. ஒருவன் இன்னொருத்தனை அநியாயமாக கொலை செஞ்சால் இஸ்லாமிய சட்டம் இவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லுது. ஒருத்தன் விபச்சாரம் செய்தான் என்று சொன்னால் விபச்சாரத்திற்கு மரண தண்டனை என்று சொல்லுகிறது. ஒரு பெண்ணை அநியாயமான முறையில் கற்பழிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை, மரண தண்டனை என்று சொல்லுகிறது. ஒருவன் இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை திருடுவான் என்று சொன்னால் அவனுடைய கரங்கள் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லுது. இந்த சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய சட்டங்களாக இருக்கா? இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா, மீடியாக்கள் எங்கேயாவது சவுதியில ஒரு பெண் திருடி விட்டால் கை வெட்டப்படுகிறது. இலங்கையை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெண் வந்து சமீபத்தில் சவுதியில மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த பெண் ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டாள். சவுதி நாட்டை சேர்ந்த
அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவள் கொலை செய்து விட்டால் அவளே வாக்குமூலம் கொடுத்தா நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் முற்போக்குவாதிகளாம், சமூக மக்கள் மீது அப்படியே ஆர்வம் கொண்ட ஆர்வலர்களாம், உட்கார்ந்து டிவியில பேசுறான் 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 இஸ்லாத்தை அப்படி எந்த அளவிற்கு வம்புக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறான். சட்டங்களை பாருங்கள், காட்டு மிராண்டி சட்டங்கள். 14 நூற்றாண்டுக்கு முன்பு இவர்களுக்கு திருக்குரான் என்ற சட்டம் இறங்கப்பட்டதாம், அந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தார்களாம், எப்படிப்பட்ட சட்டம் பாருங்கள் என்று பேசுறான். பேசக்கூடியவனை பார்த்து நாங்க கேட்கிறோம், எப்பா நீ இப்படி சொல்றல, உன் வீட்டுல நீ பெத்தெடுத்த பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், நடு ரோட்ல விட்டு கற்பழிச்சிட்டான், இல்ல தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டான், கொலை செய்து விட்டான், இந்த மாதிரி ஒரு பாதிப்பை நீ அடையக்கூடிய நேரத்தில் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீ பெத்தெடுத்த பிள்ளையை ஒருத்தன் கதறடித்து வெறித்தனமாக கற்பழிக்கக்கூடிய நேரத்தில் ஓ உணர்வு என்ன சொல்லும்? என் பிள்ளைய, நான் பெத்தெடுத்த பிள்ளைய கண்ணுக்கு கண்ணா என்னுடைய அன்பையும் பணத்தையும் எல்லாத்தையும் கொட்டி வளர்த்தேனே, என் பிள்ளையை நாசமாக்கிட்டானே, செய்தவன் அவன் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும், எதிர்காலத்தில் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று வருமா வராதா? படைத்தவன் மனிதனுடைய உணர்வுகளை பார்க்கிறான், பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து இஸ்லாம் பார்க்கிறது. ஒருத்தன் பாதிக்கப்படுகிறான், பாதிக்கப்பட்டவனுக்கு தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அவன் விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம். இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடாக இருந்தால் அவனுடைய பாதிக்கப்பட்டவனின் நிலையிலிருந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. மேலும் திருக்குரான் சொல்லுகிறது, இப்படி தண்டிக்கப்படுவது மனித குலத்திற்கு நல்லது என்று சொல்லுகிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா இதை தூக்கி பிடிச்சி ஊதுன்னு ஊதுறாங்க. பார்த்தீர்களா, இஸ்லாமிய சட்டத்தை மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அப்ப நான் கேட்கிறேன், டெல்லி மாணவி கற்பழித்து கொல்லப்பட்டால, ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் அந்த பிள்ளைய கற்பழிச்சாங்கல்ல, அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட உடனேயே இதே சமூக ஆர்வலர்கள் எந்த நாக்கெல்லாம் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தனக்கு மண்டையில் இருக்கிறது மூளைதானா அல்லது களிமண்ணா என்று தெரியாமல் ஏதோ பேச வேண்டும், இஸ்லாத்தை குறை சொல்ல வேண்டும் என்று பேசுகிறார்களே, இவர்களே அடுத்து மறுபடியும் வராங்க, உட்கார்ந்து சொல்றாங்க, இந்த டெல்லி மாணவி சம்பவம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாள். அப்ப அதுக்கு என்னப்பா செய்யணும்? அதுக்கு மரண தண்டனை மட்டும்தான் தீர்வு. நீதிமன்றம் கொடுக்குது, மரண தண்டனை என்று தீர்ப்பு கொடுத்த உடனேயே எல்லாரும் வரவேற்பு தெரிவிக்கிறான், சூப்பரான தீர்ப்பு. அதை இஸ்லாமுடைய சட்டத்தில் கொண்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. அப்ப இந்த மாதிரியான நிலைமைகள் நாட்டிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இஸ்லாம் என்பது ஏதோ மனித நேயத்தை விட்டும் வெகு தூரமான ஒரு மார்க்கம். மனிதனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. நாட்டிலே நடக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு பின்னால் ஒரு முஸ்லீம் இருக்கிறார், கழுத்தை மடமடமடன் வெட்டுறான், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று வீடியோ எடுத்து போட்டு விடுறான். அல்லாஹ் அக்பர் என்று இறைவனுடைய பெயரை சொல்லி காரியம் செய்கிறானே, அப்ப இஸ்லாம் தானே அவனை தூண்டுது என்று சொல்லி எங்கள் மீது இது போன்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், முஸ்லிம்கள் யாரும் தீவிரவாதத்தில் ஈடுபடவே இல்லை, பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த எல்முனை அளவும் சம்பந்தம் இல்லை, ஒரு முஸ்லீமும் ஈடுபடவில்லை என்பது எங்களுடைய வாதம் அல்ல. செய்கிறார்கள், செய்யக்கூடியவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும், அதிலையும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நடைபெறுகின்ற எல்லா சம்பவத்திற்கு பின்னணியிலும் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் முஸ்லிம்கள் ஏற்க மாட்டார்கள். இது அநியாயமான முறையில் எங்கள் மீது குத்தப்படக்கூடிய பொய்யான ஒரு முத்திரை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நிலைமைகள் ஏற்படுகிற பொழுது மக்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தினுடைய நிலையை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம்? இப்படித்தான் மனிதர்கள் விஷயத்தில் மனிதனை கொடூரமான முறையில் நடத்துங்கள் என்று சொல்லுதா, அல்லது மனிதநேயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிறதா என்பதை எங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்லுகிறோம், முஸ்லிம்கள் நாங்கள் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயம், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் என்று உறுதியாக நம்பக்கூடிய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். அவர் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும், எந்த கடவுளை தன்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும், இஸ்லாம் சொல்லுகிறது
இத்தனை மனிதர்களையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவன் தான் வானங்களுக்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், இப்படி என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் எங்களுக்கு முஸ்லிம்களை நாங்கள் இறை நம்பிக்கையாளர் என்று திருமறை குர்ஆனே அழைப்பு விடுக்கும். இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த இறை நம்பிக்கை என்பது அரபியிலே ஈமான் என்று சொல்வார்கள். ஈமான் என்பது நம்பிக்கை என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித நேயத்திற்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது அந்த மனித நேயத்தை திணித்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் மனித நேயத்தை கலட்டி வைப்பான் என்று சொன்னால் அவனை முஸ்லீமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லும் அளவிற்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எங்களுடைய வழிகாட்டியாக இறைவனால் கொடுக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் தீவிரவாதத்தில் ஈடுபடுறான், அவனை கொண்டு நீங்கள் இஸ்லாத்தை தீர்மானிக்காதீர்கள். இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது? ஏனென்றால் குர்ஆனை நாங்கள் இறைவனுடைய வேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு இறைவனால் மனித குலத்திற்கு அருளப்பட்ட பொக்கிஷம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்புகிறோம். குர்ஆனில் தீவிரவாதம் சொல்லப்பட்டிருக்கிறதா, மனிதநேயம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனின் படி வாழ்ந்து காட்டுவதற்கு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கை நெறியை கொடுத்து அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது நபி அவர்கள். அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களின் உபதேசங்களை பார்க்க வேண்டும். அந்த உபதேசங்கள் மனித குலத்திற்கு மனித நேயத்தை போதிக்கிறதா அல்லது மனித நேயத்திற்கு எதிரான போதனைகளை செய்கிறதா என்று பிரித்து பார்க்க வேண்டும். அதுல ஈமான் என்கிற இந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் சொல்கிறார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. இந்த 70 கிளைகளில் முதல் நிலையில் உள்ளது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அரபியிலே நாங்கள் சொல்லுவோம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. இது முதல் நிலை. எங்களுடைய நம்பிக்கையில் ஒரு முஸ்லிமுடைய முதல் நிலையில் இது இருக்க வேண்டும். இப்படி 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதனை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, பாதையில் நடந்து செல்லக்கூடிய பாதையில் பிற மக்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துவதும் உங்களுடைய ஈமானின் நம்பிக்கையில் சம்பந்தப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நான் நடந்து போறேன், ரோட்டில் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு கல்லோ முள்ளோ அல்லது நம்முடைய நாட்டில் சொல்லவே தேவையில்லை, டிரைனேஜுக்காக போடப்பட்ட மூடிகள் எல்லாம் பெரும்பாலும் திறந்து தான் இருக்கும். அதெல்லாம் மூடி வச்சு கவனமாக மக்களுக்கு பாதிக்காத அளவிற்கு அரசாங்கம் நடக்கலை. அல்லது ஆழ்துளை கிணறுன்னு வச்சிருப்பான். நீங்க ஒரு மாசத்துல 2 செய்திகள் பார்க்கலாம். என்ன 2 செய்தி? குழி தோண்டி வச்சிருந்தாங்க, பிள்ளைங்க விளையாடி போயிட்டு உள்ள விழுந்துருச்சு. 48 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பிள்ளையை காப்பாத்திட்டீங்களா? இல்ல, மௌத்தா போயிடுச்சு, இறந்து போச்சு. இறந்து போன பிள்ளைய சுத்தி அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. இந்த ஆழ்துளை கிணறு நோண்டும் பொழுதே அதை மூடணும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்காதா? அப்படி இருக்காது. நிர்வாகம் எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை போய் கேள்வி கேட்டான்னு சொன்னா இந்த ஒரு மூடியை மூடுறதுக்கு ஒரு 100 அதிகாரிகளை போய் பார்க்கணும். இவனை போய் பார்க்கறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு மூடியை தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய விதமாக ஏதேனும் ஒன்று இருந்தால் ஒரு முஸ்லீம் நீ கண்டும் காணாமல் செல்லாதே. பிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நட. நீ ஆரோக்கியமானவன், உன் பார்வை நல்லா இருக்கு, நீ பாட்டுக்கு நடந்து போயிருவ. மற்றவர்களுக்கு அது இயலாது. அதை சரி செய்வது, பிற மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை சரி செய்வது என்பது எங்களுடைய ஈமானில் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது என்றால் மனிதநேயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அருளிய போதனைகளில் நீங்கள் பிற மக்களுக்கு நன்மை நாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையான காரியங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளாக இருந்தாலும் சரி, பிற மக்களுடைய நலனை பாருங்கள், பிற மக்களுக்கு உங்களால் முடிந்த உபகாரங்களை செய்யுங்கள், எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் கேடை ஏற்படுத்திட வேண்டாம் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இந்த மனிதநேயம் அப்பட்டமாக மீறப்படக்கூடிய இடங்களை நாம் பார்த்தோமே ஆனால் மதங்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற கலவரங்கள், மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற கலவரம் இருக்குல்ல, அதுவும் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதிகமாக அனுபவப்பட்ட ஒரு விஷயம்தான் மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற கலவரங்கள். 2002 குஜராத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு 2002 குஜராத்தில் நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு முன்பு வரையிலும் நடைபெற்ற கலவரங்களை மத்திய அரசு சர்வே செய்கிறது, ஆய்வு செய்கிறது. எத்தனை கலவரங்கள் நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது, எத்தனை வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. நடைபெற்று முடிந்தால் வருகிறது கணக்கு. இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2002 நடைபெற்ற கலவரம் வரை, அந்த காலகட்டம் வரை நடைபெற்ற கலவரங்களில் உயிரிழந்த மக்களில் 65% மக்கள் முஸ்லிம்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை மத்திய அரசினுடைய ஆணையங்கள் மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறது. நாங்கள் நிறைய உயிர்களை இழந்திருக்கிறோம், நிறைய உடைமைகளை இழந்திருக்கிறோம். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை சிறுபான்மை வசிக்கக்கூடிய நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அந்த மக்களை நசுக்க துடிப்பது என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடந்ததுதான். நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் வரையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மதத்தின் பெயரால் ஒரு கலவரம் நடைபெறுகிற பொழுது இரக்கம் வரமாட்டேங்குது. சிறுபான்மை மக்களாக இருக்கிறாங்களே, நாதியற்றவர்களாக இருக்கிறாங்களே, எதிர்த்து சண்டையிடுவதற்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கூட இவர்களுக்கு ஒரு பலம் இல்லையே, இப்படிப்பட்ட மக்களை கொல்லுகிறோமே, இப்படிப்பட்ட பெண்களை கற்புகளை சூறையாடுகிறோமே, அந்த இனத்தில் பிறந்ததால் அந்த குழந்தைகளை நாம் அதோடு கருவோடு நாம் அழிக்கிறோமே என்கிற எந்த ஒரு மனிதநேயமும் இல்லை. குறிப்பாக இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அது போன்ற பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு கூட இந்த நாட்டிலே சரியான ஆட்கள் கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கு போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே நடைபெற்ற எத்தனையோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரங்களுக்கு, அதிலே இழந்த முஸ்லிம் உயிர்களுக்கு, அதிலே இழந்த முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கு என்றைக்காவது ரோட்டிலே இறங்கி ஒரு போராட்டம் நடத்தியிருப்பார்களா? என்றைக்காவது முஸ்லிம்களை சொல்வார்கள், தேர்தல் நேரங்களிலே இஸ்லாமியர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நாங்கள் அவர்களை நெஞ்சுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அதுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறோம், இதன் மேலே சுமந்து கொண்டிருக்கிறோம். அட எங்கேயும் சுமக்க வேண்டாம், நான் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் அதை நான் கண்டிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விடுங்க, அது போதும். எங்களுக்கு நாங்கள் பட்ட பாதிப்புகளுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர்களுக்கு கூட அந்த மனிதநேயம் வரமாட்டேங்குது. யாரு? முற்போக்கு சிந்தனையாளர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள், மதச்சார்பற்ற இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கூட முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிற பொழுது செய்திகளில் ரசித்து பார்க்கிறார்களே தவிர அதற்காக ஒரு சின்ன கவலைப்படுவது கிடையாது. கொல்லப்பட்டவன் முஸ்லிம் தானே, இறந்தது முஸ்லிம் உயிர் தானே, போனால் போகட்டும், அதான் நிறைய பெத்து போடுறாங்களே, போய் சேரட்டும் என்கிற ஒரு பார்வையில் தான் அவர்களின் சிந்தனை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அப்பட்டமாக மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற எந்த ஒரு கலவரமாக இருந்தாலும் மனிதநேயம் என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்க முடியாது. இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய போதனை, இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எத்தகைய வாழ்க்கை முறையை இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் நடைபெற்றாலும் கலவரம் பத்திக்கிட்டு எரியுதுங்க. ஒரு மதத்திலே புனிதமாக கருதப்படக்கூடிய ஒன்று, அந்த புனிதத்திற்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டால் அதை இவன் தான் செஞ்சிருப்பான். குறிப்பாக இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய அந்த புனிதத்திற்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அதை முஸ்லீம் தான் செஞ்சிருப்பான். பூந்து வெட்டு, அவன் வீட்டை கொளுத்து, அவன் பொருட்களை சொத்துக்களை சூறையாடு என்று சொல்லி உடனே கலவரம் பத்தி கொண்டு எரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இங்க கலவரம் நடப்பதற்கு ஒரு சின்ன காரணம் போதும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே ஒரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டுறேன். மதீனாவில் இறை தூதரவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் யூத சமுதாய மக்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இஸ்ரேல் இருக்காங்கல்ல யூதர்கள், அவர்கள் மதீனாவில் அன்றைய சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராகவும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆட்சியாளர்களாகவும் இருக்கக்கூடிய வேளையிலே
அந்த யூத சமுதாய மக்களோடு எத்தகைய உடன்படிக்கை செய்திருந்தார்கள் என்று சொன்னால், எனது நாட்டில், எங்களுடைய நாட்டிலே வசிக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் உயிர்களுக்கும் உங்களுடைய உடைமைகளுக்கும் உங்களுடைய சொத்துக்களுக்கும் உத்தரவாதம் உண்டு என்கிற ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த மக்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களே என்ற கவலை இல்லாமல் வாழுங்கள் என்கிற ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தத்தை இறை தூதரவர்கள் செய்திருந்தார்கள். ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. யூதர் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார். அவர் வியாபாரம் செய்கிற பொழுது அவரோடு வியாபாரத்தில் ஈடுபட்டவருக்கு அந்த வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சரியான உடன்படிக்கை ஏற்படலை. ஏதோ ஒரு பொருளை விற்கிறாரு, வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் மத்தியில் ஒரு உடன்பாடு ஏற்படலை. அந்த வியாபாரம் செய்த யூதர் அந்த இடத்துல சொல்றாரு, சத்தியத்தோடு உண்மையோடு அனுப்பிய மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியை அனுப்பிய அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மூசா நபி அவர்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மனிதர்களிலேயே புனிதராக இருக்கக்கூடிய, இப்படி சொல்றாரு, மனிதர்களிலே ரொம்ப சிறந்தவராக தேர்வு செய்யப்பட்ட மூசாவை இறைவன் தேர்வு செஞ்சானே, அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்ற, உனக்கு நான் இந்த பொருளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே, ஏனென்று சொன்னால் யூதர்கள் இறை தூதர்களில், தீர்க்க தரிசிகளில் மோசே என்று சொல்லப்படக்கூடிய மூசா நபி அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள். மூசா நபிக்கு பிறகு ஏராளமான இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். முஸ்லிம்கள் நாங்கள் முகமது நபியை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவர்கள் இறை தூதர் என்று. அதே சமயத்தில் நாங்கள் மூசாவை மறுக்கக்கூடியவர்கள் அல்ல, மூசாவும் இறை தூதர் என்று நம்பக்கூடியவர்கள். இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனேயே ஒரு முஸ்லிம், அருகில் இருந்த ஒரு முஸ்லிம் வந்து அந்த யூதரை கன்னத்தில் பலாரன்னு அடிச்சிடுறார். என்ன காரணத்திற்கு அடிக்கிறார்? எங்களோடு இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொல்லி மூசா நபியை நீங்கள் எப்படி சொல்ல போச்சு என்று சொல்லி அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த யூதரை முஸ்லிம் அடித்து விடுகிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாட்டிலே இப்படி பெரும்பான்மை சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் புனிதம் என்று நம்பக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு தீர்க்கதரிசியோ இறை தூதரையோ இது மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றால், ஒருவர் அடித்திருந்தால் அந்த நாட்டிலே என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். கலவரம் பத்தி கொண்டு எரிந்திருக்கும். மதீனாவில் அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் அவர்கள் திரட்டி இருப்பார்கள். அடிச்சிட்டான், மூசான்னு பேரை சொன்ன தாங்க முடியாம அடிச்சிட்டான், யூத சமுதாயமே அணிதிரண்டு வா, இந்த நாட்டிலே யூதர்கள் வசிப்பதற்கு வழி இல்லையா என்ன என்று தெரிஞ்சிருவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். ஆனா அந்த அடி வாங்கிய யூதர் என்ன செஞ்சார் தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியாக பேசக்கூடியவர்கள், நியாயத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்கள், நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், நியாயத்தை அங்கு கேட்டு செல்வோம் என்று அங்கு போறார். அங்க போய் கேட்டு முறையிடுகிறார். ஒரு பெரும் கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இறை தூதரிடம் முறையிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமா நான் தான் இருக்கேனப்பா முகமது நபி, உனக்கு சத்தியம் போடுறதுக்கு என் பேரு தெரியலையோ, அட இந்த நாட்டில் வாழ்ந்தா என் பேரைத்தான் நீ சொல்லணும் என்று சர்வாதிகாரம் செய்யக்கூடிய நேரத்திலே, ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய நாட்டில் கூட இப்படி பேசுவதற்கு முடியாத ஒரு சூழலிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனித நேயத்தை அந்த இடத்துல விதைத்தார்கள் என்று சொன்னால், கூப்பிட அந்த முஸ்லிம் என்று சொன்னார்கள். எவன் கை வச்சது? கூப்பிடந்தால. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தம்முடைய தோழர்களை அதிகமாக நேசிப்பார்கள், தம்முடைய தோழர்களுக்கு அவ்வளவு உபகாரம் செய்வார்கள். அதே போன்று இறை தூதர் அவர்களுடைய தோழர்களும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். கூப்பிட விடுறாங்க. வர சொல்லிட்டு இப்படி புகார் சொல்லுகிறாரே, புகார் உண்மைதானா? மூசாவின் மீது சத்தியம் என்று சொன்ன உடனேயே அவரை நீங்கள் அடித்தீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் ஆம் என்று சொன்னதுதான் தாமதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே கோப பார்வையாக மாறியதாம். எப்படி கை வைப்பீங்க? இறை தூதருக்கு மத்தியிலே எப்படி பாரபட்சம் காட்டுவீங்க? அவர் அப்படி சொல்வாரே ஆனால் உடனே நீங்க அடிச்சிருவீங்களா என்று சொல்லி ஒரு பெரும் கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரே ஒரு முடிவு கட்டிவிட்டார்கள். கண்டித்த உடனே அந்த யூதருக்கு சந்தோஷம். முகமது நபி அவர்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தும், இவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தும், அதான பிரச்சனை. ஏன் எங்களுடைய இறை தூதர் முகமது என்கிற பெயரை சொல்லல? நடக்குதே நாட்டில் கலவரங்கள், என்னென்ன செய்கிறார்கள்? ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிந்து செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு அழகான போதனை செய்கிறது. அவரை கூப்பிட்டு, முஸ்லிமை கூப்பிட்டு கண்டிக்குது, யூதருக்கு சொல்லுது, நீ தவறா நினைச்சிடாதப்பா, இது நீ பாதிக்கப்பட்டிருக்கிற, நான் கடுமையாக கண்டிச்சிட்டேன், இனி இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாது. இப்படி பேச முடியுமா? இப்படி மனித நேயத்தை நிலைநாட்ட முடியுமா?
முடியாது. ஒரு வழிபாட்டு தலங்களில் ஏதேனும் ஒரு பாதிப்பு, முஸ்லிம்கள் நாங்கள் பள்ளிவாசலை தொழுமிடமாக வைத்திருக்கிறோம். எத்தனை ஊர்களை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு பன்றி எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி, முஸ்லிம்கள் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி பன்றி. அதனுடைய தலையை வெட்டி முஸ்லிம்களுக்கு வெறுப்பு உணர்வு ஏற்பட வேண்டுமா? தலையை வெட்டி பள்ளிவாசலுக்குள்ள வீசிடுவாங்க. ஏன்? அந்த புனிதத்திற்கு ஏதேனும் களங்கத்தை ஏற்படுத்துவோம். அதே மாதிரி மலம், மிருகத்தினுடைய மலங்களை எல்லாம் கரைச்சி பள்ளிவாசலுக்குள்ள ஊத்தி விட்டு போயிடுவாங்க. ஊரே கலவர கோலமாக கிடக்கும். ஏன் என்று சொன்னால் அந்த புனிதத்திற்கு ஏதேனும் பாதிப்பு என்று வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? முஸ்லிம்கள் நியாயம் கேட்டு ரோட்டில் இறங்கினா காவல்துறை அனுமதி கொடுக்காது. நீ போராட்டம் பண்ணாத, உள்ள போய் உட்காந்துக்க, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, நாங்க விசாரிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்போம். இப்படித்தானே நாட்டில் சட்டம் இருக்கு முஸ்லிம்களுக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு புனிதத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் கூட முறையிடுவதற்கு நிலைமை இப்படி இருக்கிறது. பெரும்பான்மை சமுதாய மக்கள் விஷயத்தை பொறுத்து கொண்டால் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலோ அல்லது இந்து முன்னணி அலுவலகம் தென்காசியிலே அதே கட்சிக்காரர்கள், இந்து முன்னணி கட்சியை நடத்தக்கூடியவர்களே அந்த அலுவலகத்தை தீக்கு இரையாக்கி முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று கலவரத்தை ஏற்படுத்துகிற நேரத்தில் சரியான காவல்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து நீயே தான்ப்பா செஞ்சிருக்கிற, முஸ்லிம்களை பழி வாங்குவதற்கு, முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்கு இது போன்ற ஒரு சம்பவத்தை செய்து முஸ்லிம்கள் மீது பழி போடுறியா என்று சொல்லி உடனடியாக காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்தது. ஒரு கலவரம் தடுக்கப்பட்டது. இது நடைபெற்ற ஒரு சம்பவம், நம்முடைய நாட்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த அதிகாரிகள் சரியான விசாரணை செய்யாது இருந்திருந்தால் அவர்களின் அலுவலகம் கொளுத்தப்பட்டதற்கு பல முஸ்லிம் உயிர்கள் சூறையாடப்பட்டிருக்கும். இஸ்லாமிய வரலாற்றை சற்று திரும்பி பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு கிராமவாசி, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கிராமவாசி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மசூதி மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல். அந்த மசூதியிலே சிறுநீர் கழிக்கிறார். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் என் அருமை சகோதர சமுதாயமே. இது போன்ற ஒரு புனித தலத்தில், வழிபாட்டு தலத்தில் வேற சமூகத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியுமா? ஒரு காலத்திலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அந்த சபையில் இருக்கிறார்கள். சிறுநீரை ஒருவர் கழிக்கிறார். வரலாற்று சம்பவம், கதையோ கற்பனையோ அல்ல, வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்களை சொல்றேன். அதை பார்த்த மாத்திரத்திலேயே முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறார்கள். நாம் புனிதமாக வழிபடக்கூடிய வழிபாட்டு தலத்தில், நாம் வழிபடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பள்ளிவாசலில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் என்று சொல்லி கோபத்திலே அவர்கள் களமிறங்கிறார்கள். கோபத்தில் அவர் அடிக்க முற்படுறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. நிறுத்து, அடிக்காதீங்க, அவர் விடுங்க. நீ ஓடுற ஓட்டத்துக்கு நீ அடிக்க போனீங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் சிறுநீர் போகாம அப்படியே நிறுத்திடுவார். சிறுநீர் கழிப்பதற்கு அவகாசம் கொடுங்கன்றாங்க. நடக்குமா நாட்டில்? பார்த்த உடனேயே அவன் அப்படியே தூக்குறா என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இறை தூதர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு உத்தரவிட்டால், ஒரு கண் சமிக்கை செய்தால் போதும். ஆனால் காரியம் அடிக்க முற்பட்டவர்களை தடுக்கிறார்கள். தடுத்தது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் முழுசா சிறுநீர் கழிக்கிறார். அப்பாடான்னு முடிக்கிறார். அப்படித்தானே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஆத்திரத்தை அடக்கிடலாண்டா, இத முடியாது. அவர் முடியல, அவர் என்னன்னு தெரியல, போயிட்டார். போயிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விடுறாங்க, வாய்ப்பாங்க. இது முஸ்லிம்கள் நாங்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம். அதுக்குள்ள எந்த விக்கிரகங்களும் இருக்காது, சிலைகளும் இருக்காது, வேற ஒன்றும் இருக்காது. ஒரு சுத்தமான ஒரு இடம். நாங்கள் எங்களுடைய தொழுகை நேரம் வந்தால் அந்த இடத்துல தொழுது கொள்வோம். எங்கள் இறைவனை நாங்கள் வணங்குவோம், அவனை பெருமைப்படுத்துவோம், அவனை நினைப்பதற்காக அந்த இடத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் இப்படி வந்து அசுத்தம் செய்கிறீங்களே என்று சொல்லி அந்த மனிதருக்கு நல்ல உபதேசம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திருப்பி அனுப்புறாங்க. சஹாபாக்களுக்கும் பாடத்தையும் படிப்படையும் சொல்றாங்க. இப்படித்தான் அணுகணும். ஆத்திரமோ கோபமோ கொள்ளக்கூடாது. மதங்களின் பெயரால் உங்களை நம்பி இந்த சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பாட்டுக்கு கரடு முரடாக நடந்தால், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இப்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த மக்களுக்கு எப்படி இஸ்லாம் போய் சேரும்? நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துவார்கள். முஸ்லிம்கள் அந்த இடத்தில் அடித்திருந்தால் இப்படித்தான் முஸ்லிம்கள் மோசமாக நடந்து கொள்வார்கள் என்கிற சிந்தனை அவர்களுக்கு ஊட்டப்படும். ஒரு காலத்திலும் அது விதைக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள். யூத பிரேதம் போதுங்க, இறந்து போனவருடைய ஒரு பிரேதம் யூத பிரேதம் கொண்டு செல்லப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள். யூத சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் மட்டுமல்ல, முஸ்லிம்களை அழிப்பதற்கு அன்று மிகப்பெரிய சக்தியாக செயல்பட்டவர்கள் அவர்கள். இருந்தபோதும் சிறுபான்மை மக்கள், அந்த சமுதாயத்துடைய ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை தூதர் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஒரு பெரும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கொண்டு செல்லப்படக்கூடிய பிரேதம் முஸ்லிமின் பிரேதம் அல்ல, அது ஒரு யூதரின் பிரேதம். அப்படியா? யூத பிரேதமா? தெரியாம போச்சப்பா. ஆனா முதலே சொல்லியிருந்தா நான் எழுந்திருக்க மாட்டேன்ல, இதுக்கு போய் நான் ஒரு மரியாதை கொடுக்கிற மாதிரி எழுந்து நின்ட்டேனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லவில்லை. யூதராக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த உடல் ஒரு உயிரை சுமந்து கொண்டுதானே இருந்தது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் எழுந்து நிற்பார்கள் என்று சொன்னால், இந்த மனித நேயத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு ஊட்டுகிறது. நாட்டில் மதத்தின் பெயரால் மனிதநேயம் மிகப்பெரிய அளவிலே சீரழிக்கப்படுகிறது, மனிதநேயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்று சொல்லுவோமே. ஆனால் இன்னொரு புறம் மனிதநேயம் எந்த பக்கம் காத்துல அடிச்சுட்டு போகணும்னு கேட்டா, ஏற்றத்தாழ்வு, மனிதன் வசதி படைத்தவன் தாழ்ந்தவன். ஒரு மேல் நிலையில் இருக்கக்கூடியவன், நல்ல பொருளாதாரத்திலும் அந்தஸ்திலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன், தனக்கு கீழே இருக்கக்கூடியவன் எல்லாம் ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. ஆடு மாடுகளை போன்று நடத்தக்கூடிய நிலைமையெல்லாம் இன்னைக்கு நீங்க நாட்டில் பார்க்கலாம். அவ்வளவு மோசமாக நடத்துறாங்க. அவனுக்கு கீழே சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியன் என்று சொன்னால் ஊழியனாக பார்ப்பதில்லை, அடிமைகளாக பார்க்கக்கூடியவர்கள், கொத்தடிமைகளாக நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நம்மால பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? எனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நான் போடுற பிச்சையை உண்டு வாழக்கூடியவன் தானே நீ. இந்த ஏற்றத்தாழ்வு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? இது வரும், மனுஷனுக்குள்ள வரும். கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருந்தால் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை சீ என்று விரட்டக்கூடிய நிலைமை வரும். அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவனாக இருந்தால் அடிமையாக பார்க்கக்கூடிய நிலை வரும். முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் அது போன்ற எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது. மனிதனுடைய ஏற்றத்தாழ்வு என்பது இந்த உலகம் இயங்குவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வு இருப்பதின் காரணமாகத்தான் உலகமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இறைவனுக்கு அத்தனை மக்களையும் கோடீஸ்வரர்களாக ஆக்குவது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிட்டா இந்த தெருவை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்தால் யாருங்க சுத்தம் செய்வா? அதுக்கு ஒரு 4 பேர் வேண்டுமா இல்லையா? இறைவன் என்ன பார்க்கிறான்னு கேட்டா, மனிதர்களை படைத்து சில மனிதனுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி, காசு பணம் உள்ளவனுக்கு அவனுக்கு சில குறைபாடுகளை ஏற்படுத்தி, காசு பணத்தை குறைத்து அவனுக்கு சில நிறைவுகளை கொடுத்து, இப்படி நிறையும் குறையுமாக மனிதனுக்கு கொடுத்து இந்த உலகத்தை இயக்குறான். காசு பணம் வந்த உடனே பெருமையும் மண்டை கனமும் மனுஷனுக்கு அதிகமாயிருது. என்னால தான், நான் தான் பெரிய ஆளு, என் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளு, என் செல்வாக்கு என்ன கொடிகட்டி பறக்குது பாரு என்று சொல்லி அந்த ஒரு ஆணவ போக்கு மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பொழுது தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய எண்ணம் அடிபட்டு போகிறது. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? அப்படி நடத்தாதீங்க. அன்றைய காலகட்டம், அரபு காலகட்டம், அரபு நாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், அடிமைகள் இன்னைக்கு எப்படி மனிதன் நடத்தப்படுகிறானோ இதை விட மோசமான நிலையில் அன்றைய காலகட்டத்தில் நடத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்த பிறகு அடிமைகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டம் போடப்பட்டு அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலகட்டத்திலேயே அடிமைகளையே இல்லாத அளவிற்கு ஒழித்து கட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்னைக்கு அரபு உலகத்தில் போயிட்டு அடிமைகளை எல்லாம் தேட முடியாது, இல்லை என்கிற நிலைமைக்கு இஸ்லாம் உண்டாக்கி விட்டது. அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களை எல்லாம் கால்நடைகளை விட மிக மோசமாக நடத்துவார்கள். தனக்கு கீழே ஒரு பணியால், வேலையால் என்று சொன்னால் அவர்களை மிக மோசமாக நடத்துவார்கள். அப்படி நடத்தியவர்கள் தான் ஒவ்வொருத்தராக இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். அவர்களுக்குள்ள குலப்பெருமை இருந்தது, பணத்தின் பெயரால் பெருமை இருந்தது, இனத்தின் பெயரால் பெருமை இருந்தது, மொழியின் பெயரால் பெருமை இருந்தது. அந்த மக்களை தான் இஸ்லாத்திலே வென்றெடுத்தார்கள். வென்றெடுத்த பிறகு அந்த மக்களுடைய நிலைமை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அப்படியே தாழ் கீழே இருக்கக்கூடிய மக்களை அரவணைக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது. சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய ஒரு தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால், அந்த வேலைக்காரரை ஒரு சந்தர்ப்பத்திலே கோபப்பட்டு அசிங்கமாக
அவங்களுடைய தாயை இழிவுபடுத்தும் விதமாக பேசிவிட்டார்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். யார் ஒருத்தருக்கும் எதை சொன்னாலும் கோபம் வராது, பெற்றெடுத்த தாயை பற்றி பேசினால் கோபம் வந்துவிடும். பேசிய உடனேயே அவரால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போயிட்டு முறையிட்டார்கள். முறையிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இன்னாருடைய தாயாரை நீங்கள் அசிங்கமாக பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. அவர்களும் பொய் சொல்லாமல் ஆம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. கண்டித்து விட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், உங்களுக்கு கீழே உள்ள அடிமைகள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் யாரோ என்று பார்க்காதீங்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்தால் எப்படி பார்ப்பீர்களோ அப்படி அவர்களை நீங்கள் நடத்துங்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இறைவன் உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் அவர்களை கொடுத்திருக்கிறான். ஒரு அருட்கொடையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் விஷயத்தில் நல்ல சொல்லை சொல்லுங்கள், அழகான முறையில் பேசுங்க. நீங்க உடுத்தக்கூடிய உடையை அவர்களுக்கு கொடுங்க, நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுங்க. சக்திக்கு மீறி அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளையும் நீங்கள் கொடுக்காதீங்க. இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு 300 சம்பளத்தை கொடுத்துட்டு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடக்குது பாருங்க. நடைபெறுகின்ற வேலைகளை செய்யக்கூடிய வேலையாட்கள் யாருன்னு பார்த்தா வட மாநிலத்துக்காரங்க. இந்த வேலைகளை செய்வதற்கு நம்முடைய தமிழகத்தில் ஒரு ஆள் கூட வரமாட்டாரு. இவங்க புளிஞ்செடுக்கிற மாதிரி வேலைக்கு யாரும் வரமாட்டார்கள். வட மாநிலத்திலிருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, அது மாதிரி பீகார்ல இருந்து, யூபியில இருந்து அங்கிருந்து வருவார்கள். வேலை செய்யக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் முஸ்லிம் சமுதாய மக்களாக இருப்பாங்க. கொளுத்தக்கூடிய வெயிலில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படி அடிமை போல வேலை நடத்துவார்கள். அவனும் வேலை செய்வான். என்ன காரணம்? அங்க குடும்பம் இருக்கு, காப்பாற்ற வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, சக்திக்கு மீறி வேலையை கொடுக்காதீங்க. அப்படி ஒரு முதலாளி ஒரு வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க, அது கஷ்டமான வேலையா இருந்தால் உன் தோலை கொண்டு போய் கொடு, நீயும் அந்த வேலையில் பகிர்ந்து கொள், கஷ்டப்படுத்தாத என்று சொல்லி தனக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களை இப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதநேயம் அடிபட்டு போகுமா? போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாட்டுக்கும் யுத்தம் நடக்குதுங்க. யுத்தத்தில் ஏதாச்சும் மனித நேயத்தை பார்ப்பாங்களா? ஒரு நாடும் போர் செய்கிற பொழுது மனித நேயத்திற்கு பேச்சே கிடையாது. எதிரி என்று சொன்னால் அடிச்சு நொறுக்க வேண்டியதுதான். பார்க்கிறோம், போர் என்ற பெயரிலே ஒரு பெரும் இன படுகொலைகள் எல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற்று இருக்கிறது. இந்த உலகிலே பல நாடுகளில் நடைபெற்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு போர் குற்றவாளி என்று ராஜபக்சே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இன்று வரையிலும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. மனிதநேயத்திற்கு எதிரானது மறுப்பதற்கு கிடையாது. விடுதலை புலிகளை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை புலிகளை அடித்திருக்க வேண்டும். அப்பாவி மக்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் போர்க்களம் என்று வருகிற பொழுது கண்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எதிரி என்று வந்துவிட்டால் எதிரிகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு சிந்தனை அன்றும் இன்றும் எல்லா காலகட்டத்திலும் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு போர்க்களத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய சடலத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், கடுமையாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு கண்டித்து சொன்னார்கள், போர்க்களத்தில் குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எதிரியாக வந்து களத்தில் நின்னாலும் சரி, அவங்களை நீங்க கொல்லாதீங்க, பெண்கள் கொல்லப்படக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு கடுமையான ஒரு கட்டளையை, ஒரு கட்டுப்பாடை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்களுக்கு உத்தரவிடுவார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதநேயம் எந்த இடத்தில் கடைபிடிக்கப்படுகிறது என்று பாருங்க. போர் குற்றவாளியை பிடிச்சிட்டான, போர்ல எதிரிகளை ஒரு ஆளை பிடிச்சிட்டான்னு சொன்னா அவனை என்ன பாடு வேணாலும் படுத்தலாம், எவ்வளவு சித்திரவதை வேண்டுமானாலும் செய்யலாம், வாய் திறந்து ஒன்றும் கேட்க முடியாது. பல சித்திரவதைகள். ஈராக்கில் பிடிச்சவனை கொண்டு போயிட்டு அமெரிக்கா ஈராக்கிலே போர் யுத்தம் செய்தது, ஈராக்கிலே பிடிப்பட்டவர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றது, பல சிறைச்சாலைகளில் வைத்தது. குவாண்டனமா சிறைச்சாலையில் பல முஸ்லிம்கள் இருந்தார்கள். அமெரிக்கால அதோடைய வட பிராந்தியத்தில் பல முஸ்லிம்களை சிறை என்ற பெரிய அளவுக்கு கட்டி முஸ்லிம்களை போட்டு அடிமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னா, வெறி பிடித்த நாய்கள் இருக்குல்ல, நாயின்னா நாய் மாதிரி இருக்காதுங்க, அது பார்த்தா ஒரு மாடு மாதிரி இருக்கு. அந்த நாய்களை, வெறி பிடித்த நாய்களை, முஸ்லிம்களுடைய ஆடைகளை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அவர்களை கடித்து குதறக்கூடிய காட்சிகளை எல்லாம் பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்டது, அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டது. எல்லாம் பார்த்து உலகமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்குது. அட பாவீங்களா, எதிரி என்று இருந்தாலும் கூட இந்த அளவிற்கா? ஒரு கொஞ்சம் கூட ஈவு இருக்காதா, இரக்கம் இருக்காதா? தண்டனை கொடு.
அவன் ஒரு குற்றவாளி என்று சொன்னால் பிடித்தவனுக்கு மரண தண்டனை கொடு, சிறைவாசம் கொடு. நாய்களை ஏவி மனிதர்களை இப்படி நரவேட்டையாடுறீங்களே என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் அந்த நேரத்திலே கண்கலங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். சாதாரண ஒரு ஆள் அல்ல, முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர், முகமது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக முஸ்லிம்களுடைய படைகளால் கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அமெரிக்கா எதை செய்ததோ, இலங்கை ராணுவம் எதை செய்ததோ, ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாட்டிலே போர் என்ற பெயரிலே பிடிபடக்கூடியவர்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இவர் மிகப்பெரிய எதிரி, தூணிலே கட்டி போடுங்கள் என்று கட்டி போட சொல்றாங்க. விட்டால் எது வேணாலும் செய்வாரு, கட்டி போடுங்க. கட்டி போட்டு விட்டு அவருக்கு கேட்குறாங்க, எப்பா என்ன உன்னுடைய நிலைமை என்ன சொல்லு. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு பல இன்னல்களை செஞ்சிருக்கிறேன். முகமதே, உங்களுக்கு நான் பல கொடுமைகளை செய்திருக்கிறேன். உங்களுக்கு எதிராக பல யுத்த களத்தை நான் சந்தித்திருக்கிறேன். நீங்கள் என்னை கொல்லுவதாக இருந்தால் கொல்லலாம், அதற்கு தகுதி பெற்றவன் நான் மறுக்கல. ஒத்துக்கிறார், அப்ரூவரா ஆகிறார். நான் கொல்லப்படுவதற்கு தகுதியானவன், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் என்னை நீங்கள் மன்னித்து விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு நன்றிக்குரிய ஒருவனாக நான் இருப்பேன், அதற்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த நபரை அடுத்த நாள் வந்து சந்திக்கிறாங்க. இதே போன்று 3 நாட்கள் அவர் தூணிலே கட்டி போடப்பட்டு 3 நாட்களும் முகமது நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள். 3 நாட்களும் பிடிப்பட்ட அந்த எதிரி நாட்டினுடைய தலைவர் சொல்லுகிறார், ஒரே பதிலை சொல்லுகிறார், கொல்லுவதாக இருந்தால் கொல்லுங்கள், விடுவதாக இருந்தால் விடுங்கள். கொல்லுவதற்கு தகுதியானவன், விட்டால் அதற்கு நன்றியோடு நடப்பேன். அவர் கட்டி போடப்பட்டது என்பது அன்றைய காலகட்டத்தில் சிறைச்சாலைகள் கிடையாது, அதனால் அவர் தூணிலே கட்டி போடப்பட்டார். அவர் எந்த அளவிற்கு நடத்தப்பட்டு இருப்பாரே ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூணிலே கட்டப்பட்ட அந்த சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் அவிழ்த்து விடப்படுகிறார். அவிழ்த்து விடப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அவர் உயிருக்கு பயந்து அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கல, இஸ்லாத்தை ஏற்கிறார். உயிருக்கு பயந்து எடுக்கக்கூடியவர் அல்ல. அவரே சொல்லுகிறார், முகமது அவர்களே, நான் உங்களிடம் பிடிபடுவதற்கு முன்பு வரையிலும் இந்த உலகிலே நான் வெறுத்த ஒரு நபர் என்று யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான். இந்த 3 நாட்களுக்கு பிறகு என்னை இப்பொழுது அவிழ்த்து விட்டிருக்கிறீர்களே, விடுதலை செய்யல, தூணிலிருந்து கலட்டி விடப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்று சொல்றார். அவர் கலட்டி விடப்பட்ட உடனே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் போயிட்டு தண்ணீர் குளித்து விட்டு குளியலோடு வருகிறார். வந்து தூய இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் நீங்கள் தான் என்று சொல்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த 3 நாட்கள் கைதியாக பிடிக்கப்பட்டவர் எந்த மாதிரி நடத்தப்பட்டிருப்பாரே ஆனால் அவர் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர் நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அதற்குரிய பொருள். அந்த அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அளவிற்கு மனித நேயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது இதுதான். வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வணக்கங்களில் கூட மனித நேயத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், இன்றுதான் இஸ்லாத்தை விளங்கி ஒரு இறைவனை வணங்கக்கூடிய வணக்கம் தான் சரியான வணக்கம் என்று புரிந்து ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே வழிபாட்டு தலத்திற்கு பள்ளிவாசலுக்கு தொலை வருகிறார். நாங்கள் என்ன பார்க்கக்கூடாது, நாங்கள்லாம் பூர்வீக முஸ்லீம், நாங்களே பரப்புலே முஸ்லீம், நீங்கள் இப்போதான் இஸ்லாத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்கிற பார்வை ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது. வந்தால் நாங்கள் அவருடைய தோளை அணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, எங்களுக்கு இஸ்லாம் இப்படி கற்று தருகிறது தவிர நாங்கள் அவர்களை இன்னைக்கு தானே ஏற்றிருக்காரு, இவர் என்ன ஆளு என்கிற ஒரு பார்வையை நாங்கள் வைக்கக்கூடாது. வழிபாடுகளில் அவர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய அமைப்பு, நாங்கள் எங்களுக்கு அல்லாஹும் அவனுடைய தூதர் முகமது நபி அவர்களும் எந்த மனித நேயத்தை இந்த சமுதாயத்திற்கு விதைத்தார்களோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். எங்களால் முடிந்த அளவிற்கு பிற சமூக மக்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் தலையிடுகிறோம். உதாரணத்திற்கு
இரத்த தானம் என்கிற ஒரு சேவையை இந்த ஜமாத் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் கடந்த 7 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களிலேயே அதிக இரத்த தானம் செய்து முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதை நாம் பெருமைக்காக சொல்லவில்லை, நாங்கள் எப்படி கொடிகட்டி பறக்கிறோம் என்பதற்காக சொல்லல. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த இரத்த தான சேவை என்கிற ஒரு பணிக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த சமுதாய பணியில ஈடுபடுவதற்காக நான் சொல்றேன். இந்த இரத்த தான பணியில ஈடுபடுகிற பொழுது நாங்கள் முஸ்லிம்கள் பிற சமூக மக்கள் என்கிற பாகுபாடு நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. இங்க உட்காந்துட்டு அவர் முஸ்லீமா, அவர் இந்துவா, அவர் என்ன மதம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ரத்தம் தேவைப்படுகிறது, ஒரு அவசர சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு விபத்து, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கேட்குறாங்க. ஓடோடி சென்று ரத்தம் கொடுத்து விட்டு அந்த ரத்தம் கொடுத்ததற்காக ஒரு 10 யூனிட் ரத்தம் கொடுக்கிறோம், கொடுத்ததற்காக அவர்கள் தரக்கூடிய இந்த ஒரு டீ சாப்பிட்டு போங்க, போக்குவரத்துக்கு வச்சுக்கோங்க, அதை கூட தொடாமல் விட்டு வரக்கூடிய ஒரு மக்கள் நாங்கள். எதற்காக சொல்லுகிறோம் என்றால் மதங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது. முதியோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் முதியோருக்கான இல்லங்களை நடத்துகிறோம். பெற்றவர்களை நாங்கள் பராமரிக்க மாட்டோம் என்று பிள்ளைகள் தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சமூகம் என்று நாங்கள் பார்ப்பதல்ல. எங்களுடைய பார்வையிலே இவர்கள் வேறு எங்கே செல்வார்கள், இந்த நிலைமையில இவர்களை பராமரிப்பதற்கு யார் இருக்கிறார்? இஸ்லாமிய சமுதாயத்தில் இது மாதிரியான ஒரு நிறுவனங்கள் இல்லையே என்று சொல்லி நாங்கள் முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனாதைகளாக விடப்படுவார்களே ஆனால் அவர்களை அரவணைப்பதற்காக முதியோர் இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்துகிறோம். அனாதைகளாக விடப்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாமல் அல்லது தாயின்றி தகப்பனின்றி வளர்ப்பதற்கு பெரும் சிரமங்களை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களை அரவணைப்பதற்காக நாங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கல்வி உதவி திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் கல்வி ஆண்டு தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பெரும் சிரமத்தை சந்திப்பார்கள். ஏராளமான மனுக்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள கிளைகளுக்கு கொடுக்கப்படும். மனுக்களை வாங்கக்கூடிய நேரத்தில் மதங்கள் எங்களுக்கு தெரியாது, மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும், இதைத்தான் நாங்கள் பார்ப்போம். மக்களிடத்தில் வசூலிப்போம். வசதி படைத்தவரிடம் போய் கையேந்துவோம், வெட்கப்பட மாட்டோம். அது இந்துக்கள் படிக்கிறதா, கிறிஸ்துவர் படிப்பதா, முஸ்லீம் படிப்பதா அது தெரியாது. படிப்புக்கு தேவை செல்வந்தர்களை போய் பார்ப்போம். எல்லா மக்களையும் ஏறி இறங்குவோம். கொடுங்க, நிறைய மனுக்கள் வந்திருக்கு, உங்களிடம் பொருளாதாரத்தை பெற்று அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சில பேர் அறக்கட்டளை நடத்துவான், சில நிறுவனங்கள் நாங்களும் சேரிட்டி ட்ரஸ்ட் நாங்களும் உதவி செய்யறேன்னு சொல்லுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி பல கோடிகளை வசூலித்து சில லட்சங்களை கொடுத்து அவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்கு பயன்படுத்துவார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் படைத்தவனுக்கு பயந்து நாங்கள் கணக்கு உங்களுக்கு காட்டுகிறோமோ இல்லையோ, எங்களுடைய இறப்புக்கு பின் எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் காட்ட வேண்டும் என்கிற அச்சத்தோடு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்டக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை பெற்று ஏழை எளிய மக்களுடைய கல்விக்காக ஒவ்வொரு மாதமும் பல லட்சக்கணக்கான ரூபாய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக ஜக்காத்தாக ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதார உதவிக்காக கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய பார்வையிலே மனித நேயம் என்பது இஸ்லாம் இந்த மக்களுக்கு, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அதை ஊட்டி வளர்த்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக. எங்களை நீங்கள் துவேஷமாக பார்க்கக்கூடாது. ஒரு வீடு தருவதற்கு மறுப்பதற்கெல்லாம் என்ன காரணம், எங்கேயோ நடந்ததற்கு எல்லா முஸ்லிம்களும் காரணம் என்பது போல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இப்படித்தான் இருக்கிறார்கள், இந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணோட்டம் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கு. இது மட்டுமல்ல, ஏராளமான பிரச்சனைகளை இந்த நாட்டிலே இதன் பின்னணியிலே நாங்கள் சந்திக்கிறோம். இஸ்லாம் எங்களுக்கு மென்மையாக நடக்க சொல்லுகிறது, இரக்கம் காட்ட சொல்லுகிறது. நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் உங்கள் இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொல்லுகிறது. அண்டை வீட்டாராக இருந்தாலும் அவருடைய பசிகளை போக்குங்கள் என்று சொல்லுகிறது. இப்படி நீங்கள் இரக்கம் காட்டக்கூடிய நேரத்திலே இந்த உலகிலும் இதற்கு பின் வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலும் இறைவன் உங்களுக்கு அற்புதமான அருள்களை வழங்குவான் என்று இஸ்லாம் எங்களுக்கு நன்மைகளின் வழிமுறைகளாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. மனிதனுக்கு கேடு செய்யக்கூடாது, மனிதனை துன்புறுத்தக்கூடாது, மனிதனை கொலை செய்யக்கூடாது, மனிதனை திட்டக்கூடாது, ஏசக்கூடாது. அவனுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படும் விதத்தில் கூட ஒரு முஸ்லீம் நடக்கக்கூடாது. அவனுடைய பேச்சின் காரணமாக அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டாலும், அவனை பற்றி அவதூறு சொன்னாலும் கூட இந்த நாவுகள் நாளை மறுமையிலே படைத்தவனிடம் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அற்புதமான அழகிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதை சொல்லவில்லை. மனிதநேயத்தோடு இன்றும் பல கோடி முஸ்லிம்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
யாரோ ஒருவர் இருவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பழிக்காதீர்கள். இஸ்லாம் என்பது இரக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், மனிதர்களோடு இணக்கமாக உறவாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மனிதநேயம் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் விதைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். Allah